ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ இசிஐஎல்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா ஒரு 3 விதமான டைப்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. மெரிட் செலக்ஷன் தான் வந்து இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 55,000 வந்து வரும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 8த் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இசிஐஎல்ல இருந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு அண்டர்டேக்கிங்ல தான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இவங்க மெயினா வந்து என்ன வந்து உங்களுக்கான மேனுஃபேக்சரிங் வந்து இருக்குன்னா இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் டெலிவிஷனு, டிஜிட்டல் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷினா இருக்கட்டும், ப்ரோகிராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர், எர்த் ஸ்டேஷனு, ஸோ டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் இந்த மாதிரிலாம் ஆண்டனாஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட் மாரி தான். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வோட்டிங் மிஷின் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த இசிஐஎல் மூலியமா தான் உங்களுக்கு வந்து வருது. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் 3 விதமான கேட்டகரியா போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ங்கிற கேட்டகரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆஃபீசர் கேட்டகரி, ஜூனியர் டெக்னீஷியன்ங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருக்காங்க. இதுல நீங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இயர் 40,000, செகண்ட் இயர் 45,000, தேர்ட் இயர் 50,000, ஃபோர்த் இயர் வந்து 55,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதில லம்ப் சம் அமௌண்ட்டா வந்து பாருங்க ஒன் டைமா உங்களுக்கு 12,000 வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு வந்து ஒரு 3,600 தருவாங்க. இது இல்லாம உங்களுக்கு நெறைய அலவன்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி டெக்னிக்கல் ஆஃபீசரா இருந்தா உங்களுக்கு ரூ. 25,000 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் வந்து பாருங்க ரூ. 28,000, தேர்ட் இயர் வந்து ரூ. 31,000, ஃபோர்த் இயரும் ரூ. 31,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அடுத்து ஜூனியர் டெக்னீஷியனுக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாருங்க 22,500, செகண்ட் இயர் 24,700 இந்த மாரி வந்து 27,258 இந்த மாரி வந்து உங்களுக்கான சேலரி வந்து ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும், ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாருங்க குடுத்துருக்காங்க ஜெனரல் கண்டிஷன்ஸ்ல. அதாவது நீங்க வந்து ஜூனியர் டெக்னீஷியன் இந்த கேட்டகரிக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு 33 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதே வந்து நீங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த மாரி உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம நீங்க வந்து பாருங்க ஓபிசி கம்யூனிட்டில நீங்க வரீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஏஜ்ல இருந்து பாருங்க 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதே நீங்க வந்து எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹவ் டு அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா, ecil.co.in பாருங்க. இங்க ஒரு வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல நீங்க போய் அந்த மெயின் பேஜ்ல போனீங்கன்னா, கேரியர்ஸ்ன்னு ஒரு லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, கரண்ட் ஓப்பனிங்ன்னு இருக்கும். கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ன்னு. அத கிளிக் பண்ணி தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 8த் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா குடுத்து நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்றது வந்து முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷன வச்சு ஒரு 20% ஆஃப் மார்க் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுக்கு வந்து ஒரு 30 மார்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வச்சாங்கன்னா, அதுல ஒரு 50 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா, பிஇ, பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி, ஐடிஇ முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி தான் குடுத்துருப்பாங்க. இதுல ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, நீங்க பிஇ, பிடெக்ல முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே டெக்னிக்கல் ஆஃபீஸரா இருந்தாலும் பிஇ, பிடெக் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஜூனியர் டெக்னீஷியன் கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க, ஐடிஇ முடிச்சுட்டு நீங்க 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி தான் ஜூனியர் டெக்னீஷியன் இன்னொரு கேட்டகரிக்குமே வந்து நீங்க ஐடிஇ முடிச்சுட்டு அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இதுக்கான செலக்ஷன் மெத்தடுமே வந்து குடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனுமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத நீங்க டீட்டெயிலா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜெனரல் கண்டிஷன்ஸ்லாம் இங்க குடுத்துருப்பாங்க. அத நீங்க ஒன் டைம் வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் நேஷனல்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.